ஸ்ரீ குருப்பியோ நமஹ. பரங்குன்றம் திருவருள் யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன். திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் மனமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் முருகப்பெருமான பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இன்றைக்கி அதாவது 16/8/2025 இன்றைக்கி ஸ்ரீ ஜென்மாஷ்டமி, கிருஷ்ண ஜென்மாஷ்டமி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்ரீ கிருஷ்ணாவதார மகோத்சவத்தை தியானிக்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாவதார மகோத்சவம் கம்சனை முடிக்கிறதுக்கு மட்டுமா, இல்லை மற்ற அசுரர்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு மட்டுமா, அல்லது பூபாரத்தை குறைக்கிறதுக்காகவா? எதுக்காகவும் மட்டுமே கிடையாது. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற பரமாத்மாவான அந்தர்யாமியான ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவை நம்ம நினச்சி குதூகலித்து கொண்டாடி அவரை நம்ம மனசுக்குள்ளேருந்து வெளியில் கொண்டு வந்து நாமே கிருஷ்ணனாக மாறி ஆடி பாடி இருக்கணும் அப்படிங்கிறத நமக்கு நாமே நினைவுபடுத்திக்கத்தான் இந்த ஸ்ரீ ஜென்மாஷ்டமி மகோத்சவம். இந்த ஒரு பண்டிகைக்கு மட்டும்தான் ஜென்மாஷ்டமி அப்படின்னே பேர். ஏன்னா இந்த ஜென்மத்தை நம்ம சார்த்தகமாக்கிக்கிறதுக்காகத்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா இந்த உலகத்தில் அவதாரம் பண்ணினார். ஸ்ரீமன் நாராயணியத்தை பாராயணம் செய்யும்போது இந்த ஒரு தசகத்தை மட்டும், அதாவது கிருஷ்ணாவதார மகோத்சவ தசகத்தை மட்டும் பிலஹரி ராகத்தில் பாடுறது ரொம்பவே வழக்கம். பிலஹரி அப்படின்னாக்கா என்னென்னா, குகையிலிருந்து வெளிப்படுகிற சிங்கம்னு ஒரு அர்த்தம் இருக்குது. தாயினுடைய கர்ப்பமாகிய குகையிலிருந்து மூறி நிமிர்ந்து முழங்கி புறப்பட்டு வெளிவரும் சிம்மம் மாதிரி ஸ்ரீ கிருஷ்ணாவதாரத்தில் பகவான் நமக்காக நம்ம காப்பாற்றுறதுக்காக இந்த உலகத்தில் அவதாரம் செஞ்சதுனால இந்த தசகத்தை மட்டும் பிலஹரி ராகத்தில் பாடுறது வழக்கம். ஆவணி, அதாவது சந்திரமானன பஞ்சாங்கத்தின்படி ஸ்ராவண மாதம் கிருஷ்ணபக்ஷம் ரோஹிணி நட்சத்திரத்தில் அர்த்தஜாமத்தில் இப்போ அஷ்டமி திதியில் நம்ம எல்லாம் பிறவி சிறையிலிருந்து மீட்க தாமே சிறையிலே அவதாரம் பண்ணி அருளினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. நல்லோர் மனங்கள் எல்லாம் தாம் எண்ணிய விருப்பங்கள் எல்லாம் நடக்கப் போகுதுன்னு நினச்சி ஆனந்த பரவசத்தில் மூழ்கி சந்தோஷப்படும்படியாக எல்லாருடைய மனமும் ஆனந்தத்திலேயே திளைத்திருக்கும்படியாக ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தேவகி வசுதேவருடைய குமாரனாக தாயின் கர்ப்பத்திலிருந்து இப்போ உலகத்தில் பிரவேசித்தருளினார். ஸ்ரீகிருஷ்ணர் அவதாரம் செய்கிறார்னா தாயாரான மகாலட்சுமி இல்லாமையா? வடிவிலே குழந்தையாக இருந்தாலும் சர்வேஸ்வர லட்சணங்களை உடையவராக தன்னுடைய திருமேனியிலே ஒளி வீசும் ஹாரம், கங்கணம், தோள்வடை முதலான திருவாபரணங்களை அணிந்தவராக 4 திருக்கரங்களிலும் சங்கு, சக்கரம், கதா, பத்மம் முதலியவற்றை தாங்கியவராக சாக்ஷாத் பரமாத்ம ஸ்வரூபமாகவே அந்த சிறைச்சாலையிலே வசுதேவர் தேவகியினுடைய 8வது புத்திரனாக தேவகி மாதாவின் திருவயிற்றிலிருந்து அவதாரம் செய்தருளினார் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா. அப்போது அவருடைய திருமேனியிலே குட்டியாக அழகாக சின்னதாக அவருடைய திருமார்பில் தங்க நிறத்தில் தகதகன்னு மிக அழகிய ரூபத்தோடு ஸ்ரீ மகாலட்சுமி தேவியும் சேர்ந்தே அவதரித்தருளினார். அப்படிங்கிறார் நாராயண குழந்தை வடிவிலான திருமேனியோட சங்கு சக்கர கதாதாரியாக பரமாத்மா அவருடைய திருமார்பில் ஒளி வீசுகிற மகாலட்சுமி தாயார் பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு வசுதேவருக்கும் தேவகிக்கும். பிறந்த உடனே தாயார் என்ன செஞ்சா தெரியுமா? அந்த இடத்த பூரா சுற்றி தன்னுடைய கண்ணால் பார்த்தா. அம்மாடி, இது என்ன ஒரே இருட்டு, எக்கச்சக்க தூசி குப்பை எல்லாமே ஒரே அலட்சுமிகரமாக இருக்குது. தன்னுடைய நாதனான ஸ்ரீ கிருஷ்ணர் இங்கே அவதாரம் செய்யும் பொழுது இந்த இடத்துல இப்படி இருக்கலாமா? தன்னுடைய திருவிழி நோர்க்காலேயே அந்த இடத்த பூராவும் சுத்தம் செஞ்சாலும் ஸ்ரீ மகாலட்சுமி தேவி. அவ்வளவுதான், அவளுடைய பார்வை பட்ட நிமிஷத்திலேயே அலக்ஷ்மிகரம் போய் லக்ஷ்மிகரம் பொங்க அந்த காராகிரகமே ஒளி வீசி பிரகாசித்தது. அதுக்கு நடுவில் ஸ்ரீ பரமாத்மா மிக அழகாக தன்னுடைய அவதார மகோத்சவத்தை நிறைவேற்றினார். ஸ்ரீமன் நாராயணத்தில் நாராயண பட்டத்தில் இந்த மகோத்சவத்தை ஆஷாசு ஷீத்தல தராசு பயோத தோயை ராஷா சிதாப்தி விவசேஷு ச சஜ்ஜனேஷு நைஷா கரோதய விதௌ நிஷிமத்திய மாயாம் கிளேஷாபகஸ்திரி ஜகதாம் துவமிரா விராசீஹி அப்படின்னு சொல்கிறார். இதையே பெரியாழ்வார் மத்தக்களிற்று வசுதேவர் தம்முடைய சித்தம் பிரியாத தேவகி தன் வயிற்றில் அத்தத்தின் 10ஆம் நாள் தோன்றிய அச்சுதன் முத்தமிருந்தவா காணீரே முகிழ்நகீர் வந்து காணீரே அப்படின்னு பெரியாழ்வார் தம்முடைய திருவாக்கினால் இந்த மகோத்சவத்தை சொல்கிறார். இந்த கிருஷ்ண ஜென்மாஷ்டமிக்கு உங்கள் வீட்டில் இந்த மாதிரி அழகான சின்ன சின்ன பாதங்கள், இதை ஸ்ரீபாதம்னு சொல்கிறது, அழகாக வரைஞ்சி உங்களால் முடிந்த மலர்களால் கிருஷ்ண பகவானுக்கு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அழகாக அலங்காரங்கள் செஞ்சு உங்களுக்கு என்னென்னவெல்லாம் இயலுமோ எல்லா நிவேதனங்களும் பண்ண முடியலனாலும் உங்களால் முடிஞ்ச நிவேதனங்களை பக்தியோடு படைச்சி பகவானை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூஜை பண்ணி வழிபட்டால் பகவான் உங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் கண்டிப்பாக தருவான். அன்போடு படைச்ச ஒரு துளி நீரும் துளசியும் கூட பகவானுக்கு போதும். இன்றைக்கி ஜென்மாஷ்டமி.
நீங்கள் எல்லாரும் ஸ்ரீகிருஷ்ண பரமாத்மாவை உங்களால் முடிந்த அளவுக்கு வழிபட்டு உங்கள் வாழ்க்கையில் எல்லா நலமும் வளமும் பெறணும்னு நான் ஸ்ரீகிருஷ்ணரை பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. என் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.